ஹலோ வெல்கம். இனி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா துரந்தர் ரிவெஞ்ச். ரெஹமான் இறந்துட்டுக்கு அப்புறமா அந்த கண்ட்ரோல் யார் எடுத்துருக்குறாங்கன்னு தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். அதே மாதிரி அம்சாலி வந்துட்டு ஏன் ஒரு ஸ்பையாக வந்திருந்தாருன்ட்டு அந்த கதை சொல்லுவாங்க. பாகிஸ்தானில் வந்துட்டு அஷாத் கபூர் அவங்க கேங்கும் கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க லஹாரியை. ரெஹமான் தம்பி வந்துட்டு ஒசே பலூச் அப்புறமா அம்சா வந்துட்டு ஒரு ஐடியா கொடுப்பாரு கண்ட்ரோல் எடுத்துக்கு. அப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு படத்தோட கதையாக இருக்கும். இந்த படம் வந்துட்டு 4 hours கிட்ட வருது டியூரேஷனு. படத்தை வந்துட்டு 4 hours நம்மளை உட்கார வைக்கிறாங்களா, இன்ட்ரெஸ்டிங்காக போக வைக்கிறாங்கன்னா பண்ண வைக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம் போகுது. ஏன்னா இமோஷ்னல் சைட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க படத்தில். அப்புறமா ஃபஸ்ட் சாப்டரும் ரொம்ப நல்லா போகும். செகண்ட் சாப்டர் வந்துட்டு எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. தேர்ட் சாப்டரும் அப்புறமா இன்டர்வல் பிளாக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லாஸ்ட்டில் வந்துட்டு இமோஷ்னல் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்வேன். அப்புறமா ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்துட்டு ஒரு சீன் வரும், அது வந்துட்டு அந்த கதையை வந்துட்டு ரியலாக நடந்துருக்கலாமா அப்படின்ட்டு ஒத்துக்கவே முடியாது. என்ன சீன் சொல்கிறேன்னா நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா 6th சாப்டரில் தான் ரிவெஞ்ச் நடக்கும். படத்தில் வந்துட்டு ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாரா அர்ஜுன் அவங்க குத்த ரோல் கொஞ்சம் தான், அதனால அவங்க குத்த ரோல் பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரன்வீர் சிங் தான் இந்த படத்தை ஃபுல்லாக டேக்ஓவர் பண்ணின்னு போவார். அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, செம்மையாக நடிச்சிருக்காரு. சஞ்சய் தத் வந்துட்டு அவர் சேம் அதே மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி இருந்தாரோ அதே தான் இதுலேயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அக்ஷன் பேடியும் அவர் குத்தவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. மெயினாக இந்த படத்துக்கு என்ன சொல்லுவேன்னா மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில பிஜிஎம்ங்கெல்லாம் ரொம்ப எலிவேட் பண்ணிச்சு. இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லுவேன். இந்த படத்து மெயின் என்ன ப்ளஸ்ன்னா ஸ்டண்ட்டுன்னு சொல்லுவேன். ஸ்டண்ட்டெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் தான். போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.